பல்லாயிரம் வருஷமா உடல் கெட்டு போகாம பல் நகம் தலைமுடி எதுவும் முதிராம உடல் சேதமாகாம எகிப்தியர்கள் எப்படி உடலை பதப்படுத்தினாங்க? உடல்ல இருந்து முக்கியமான உள்ளுறுப்புகளை ஏன் நீக்கினாங்க? அதை ஏன் ஜாடியில அடைச்சு வச்சாங்க? இதயத்தை மட்டும் ஏன் உடல்லே வச்சாங்க? மம்மிகள் உயிர் பெறுமா? மறுஜென்ம நம்பிக்கை ஏன்? வெல்கம் டு மிஸ்ட்ரி புக். காலத்தை விரயம் செய்யாம கதைக்களத்துக்கு போலாம் வாங்க. எகிப்திய மன்னர்கள் இறந்து போன உடலை பதப்படுத்தி வச்சா அவர்களுடைய ஆன்மா எகிப்திய கடவுளை போய் சேருமா? இவர்களுக்கு மறுஜென்ம நம்பிக்கை அதிகமாகவே இருந்துச்சு. இந்த உடலும் உயிரும் வேற உலகத்துல சந்திச்சு கொள்ளும். அந்த தருணத்திற்காக உடலை பாதுகாக்கிறாங்க. எகிப்துல ஒரு மனிதன் இறந்த அப்புறம் 48 கடவுள்களை சந்திப்பாங்கன்னு வரலாறு சொல்லுது. 7 வழிகள் இருக்குமா. அதுல சரியான வழியை தேர்ந்தெடுத்தாதான் ஓரிஸ் என்ற கடவுள்கிட்ட போக முடியுமா. மன்னர்களுக்கெல்லாம் உரிய கடவுள் ஹாரஸ், மம்மிகளுடைய கடவுள் அனுபிஸ். இத்தனை கடவுள்களையும் தன் வாழ்நாள்ல பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் எகிப்து மக்களுடைய நம்பிக்கை. எகிப்து மக்களுக்கு பல தெய்வங்களை வழிபடுற பழக்கம் இருந்துச்சு. நம்ம கலாச்சாரத்திலையும் சிறு தெய்வம், காவல் தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம்னு பல கடவுள்களை வழிபடுறோம். சில பழக்கங்கள் எகிப்து மக்களுக்கும் நமக்கும் ஒத்து போகுது. ஒருவர் இறந்த பிறகு காட்னு சொல்லப்படுற உடலை கெடுத்துவாங்க. அந்த நபர் இறந்துட்டாங்கன்னு ஊர் முழுக்க சொல்லுவாங்க. காட் என்பது உடலை மட்டுமே குறிக்குது. ஆன்மாவோட பெயர் கா. அவருடைய குணநலங்களை பா அப்படின்னு சொல்றாங்க. இதயத்தை இப் அப்படின்னு எழுக்கிறாங்க. பெயரை ரே அப்படின்னு சொல்றாங்க. மூலவர்கள் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. இதயத்தை மட்டுமே மறு ஜென்மத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறதா நம்புறாங்க. இறந்தவருடைய உடலை நைல் நதியில் உள்ள நீரில் குளிப்பாட்டி பின்னர் சின்ன வளைந்த கம்பியை மூக்கில் விட்டு மூளையை குடஞ்சி எடுத்துருவாங்க. தலைமுடியை மழிச்சிடுவாங்க. வயிற்றில் இடது பக்கம் கீறி உடல் உள்ளுறுப்புகளை எடுப்பாங்க. கல்லீரல், நுரையீரல், குடல், வயிற்றுப்பகுதி போன்றவற்றை சுத்தம் செஞ்சு கெனோபிக் ஜாரில் வைக்கிறாங்க. அரசர்களுடைய கடவுள் ஹாரஸுக்கு 4 மகன்கள். அவர்கள் 4 பேரும் தான் உடல் உள்ளுறுப்பு பாதுகாக்கிறாருன்னு எண்ணி 4 விதமான கெனோபிக் ஜாரில் வைக்கிறாங்க. ஹாரஸ் கடவுளுடைய மகன்கள் பெயர் ஹபி, துவாமுட்டப், இம்செட்டி, ஹெப்செனப். இதில் நுரையீரலை பாதுகாக்கிறதாகவும், துவாமுட்டப்ன்றவர் வயிற்றை பாதுகாக்கிறவராகவும், இம்செட்டிங்கிறவர் கல்லீரலை பாதுகாக்கிறவராகவும், ஹப்சனப் அப்படிங்கிறவர் குடலை பாதுகாக்கிறதாகவும் நம்பப்படுது. இதயத்தை மட்டும் உள்ள வச்சு நேற்றான்ற உப்பை உள்ள கொட்டி லெனின் துணியை கொண்டு வயிற்றை நிரப்பி தச்சிடுவாங்க. உடல் முழுவதும் உப்பு தொட்டியில் வைக்கப்படுது. 40 நாட்கள் காய வைக்கிறாங்க. உடல்ல எண்ணெய், வாசன திரவியங்களை ஊத்துறாங்க. பிறகு ரெசின்ற ஒரு வகையான பசை உடல் முழுக்க ஊத்துறாங்க. 20 நாட்கள் காய வைக்கிறாங்க. லெனின் துணியை 20 முறை உடல் முழுவதும் சுற்றப்பட்டு பிறகு சுற்றப்பட்ட உடலுக்கு நடுவே பூஜிக்கப்பட்ட ஆம்லெட் வைக்கப்படுகிறது. பூஜிக்கப்பட்ட இந்த ஆம்லெட் இறந்தவருக்கு துணையாயிருக்கும்னு நம்புறாங்க. காத்தோட தலைக்கு பின்னாடி புனிதமான மந்திரம் மத குருமார்களால சொல்லப்படுது. மரணத்திற்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போற வழியில இருக்கிற தடைகளை தகர்க்க மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கும். உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய மரண புத்தகத்தில் இருக்க வேண்டிய மந்திரங்களை மத குருமார்ட்ட சொல்லி எழுதிக்குவாங்க. எகிப்து மக்கள் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு தனித்துவமான விலை இருக்கும். அதனாலதான் இந்த மந்திர புத்தகங்கள் அரசர்களாலும் பெரிய செல்வந்தர்களாலும் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுச்சு. மந்திரம் சொன்னதுக்கு அப்புறமா அந்த காட்டோட உடல் முழுவதும் கட்டப்பட்டு ஒரு பெரிய வெள்ளை துணியில உடல் முழுவதும் சுற்றப்படுது. பிறகு ஓரிஸ் என்ற கடவுளோட படமும் வரையப்படுது. பிறகு இன்னொரு வெள்ளை துணி இறுக்கமாக சுற்றப்பட்டு இறந்தவருடைய முகம் வரையப்படுது. சிவப்பு நிற சாயம் முழுவதும் பூசப்பட்டு ஒரு பெட்டிக்குள்ள வைக்கப்படுது. அலங்காரம் செய்யப்பட்ட பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டது. பிறகு தங்கத்தாலான அவருடைய முகம் பதிச்சு அதுவும் ஒரு பெட்டியில வைக்கப்படுது. உறவினர்கள் எல்லாம் அழுது முடித்த பின்பு வாய் திறக்கும் சடங்கு நடைபெறுது. அந்த சடங்குல கடைசியா இறந்தவருக்கு உணவும் தண்ணியும் கொடுக்கப்படுது. இந்த சடங்கை எல்லாம் ஃபெர்னர் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. ஹெரி ஷேஷ்தா அப்படிங்கிற மதகுரு தான் இந்த சடங்கை எல்லாம் செய்யறாரு. இந்த ஹெரி ஷேஷ்தா கடவுள் அனுபிஸுடைய முகமுடைய கிரீடத்தை போட்டுக்கிட்டு சடங்கை செய்யறாரு. மொத்தம் 70 நாட்கள் இந்த சடங்கு நடக்குது. இந்த சடங்கு எல்லோருக்கும் செய்வது கிடையாது. எகிப்து மக்கள் 3 விதமா பிரிக்கப்பட்டு இருக்காங்க. ராஜவம்சம், பணக்காரர்கள், ஏழைகள். ராஜவம்சத்துக்கு மட்டும்தான் இவ்வளவு சிறப்பான சடங்குகள் நடக்கும். பணக்காரர்களுக்கு 70 நாட்கள் சடங்கு செய்வாங்க. துணி சுற்றாமல் உடல் குடைந்து கொடுத்துருவாங்க. அவங்களே அதெல்லாம் செஞ்சுக்கணும். ஏழ்மையானவர்களுக்கு எதுவும் செய்யாம உடலை கொடுத்துருவாங்க.
பதப்படுத்தப்பட்ட உடல் மேல் அடுக்கில் தங்கத்தாலான சில குறியீடுகள் வரையப்படுகிறது. கால் பகுதியில் பெயர், அவர் வாழ்ந்த காலம் போன்றவை எழுதப்படுது. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த உடலை மரண புத்தகத்தோட தங்க பெட்டியில் வச்சிடுவாங்க. சவப்பெட்டியை திறந்து யாரும் அரசரை தொந்தரவு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பெட்டி மேலேயும் ஒரு சாபம் எழுதப்பட்டிருக்கும். கடைசியா அந்த அரசர் பயன்படுத்தின விலை உயர்ந்த பொருட்கள், தங்க ஆபரணங்கள், விதவிதமான படகுகள், கப்பல்கள் போன்றவற்றை சவப்பட்டியில வச்சு மந்திர எழுத்துக்களால சுற்றியும் எழுதி மூடிடுவாங்க. இவ்வளவு சடங்குகளும் ஏன் செய்யப்படுதுன்னு பார்ப்போம். செட் ஓரிஸ்னு 2 சகோதரர்கள் கடவுளா இருக்காங்க. இதுல செட்கிற தீய கடவுளுக்கும் ஓரிஸுக்கும் சண்டை வருது, அடிச்சுக்கிறாங்க. செட் கடவுள் ஓரிஸ் கடவுளை துண்டு துண்டா வெட்டி நைல் நதியில வீசுறாரு. ஓரிஸோட மனைவி ஈசிஸ் நைல் நதிக்கு போய் அவரை எடுத்துட்டு வந்து சேர்த்து மம்மி ஆக்குனதுனால அவருக்கு உயிர் வந்ததா வரலாறு சொல்லுது. ஓரிஸுக்கு மறுஜென்மம் கிடைச்சிச்சு, அதனால இந்த சடங்கை செஞ்சா நமக்கும் மறுஜென்மம் கிடைக்கும்னு எகிப்து மக்கள் நம்புறாங்க. மறுஜென்மத்தில் இவங்க எல்லாரும் எங்கே போவாங்க, எந்த கடவுளை எல்லாம் சந்திப்பாங்க, 7 வாயில்கள் எதற்காக, இவங்க செஞ்ச நன்மை தீமைக்கு தண்டனை உண்டா, இதயத்தை மட்டும் ஏன் உடல்லே வைக்கிறாங்க, இந்த மர்மங்களுக்கெல்லாம் விடையே பார்க்கலாம். மம்மியை புதைக்கப்பட்ட இரவுலேருந்து பாதாள உலகத்துக்கு பயணம் செய்யுமா, நைல் நதி வழியா கப்பல்ல பாதாள உலகத்துக்கு போகுமா. அதுக்காக தான் கல்லறையில விதவிதமான தங்க கப்பல்களை செஞ்சு வச்சிருக்காங்கன்னு நம்பப்படுது. பாதாள உலகத்துல ஓரிஸ் கடவுளை பார்த்த அப்புறம் அந்த ஆன்மா உடல்ல வந்து சேர்றதா நம்பப்படுது. தன்னுடைய உடல் தான் அதுன்னு ஆன்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக மம்மி மேல அவருடைய பெயர், அவருடைய முக அமைப்புல முகமூடி எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஆன்மாவோட உடல் அந்த இடத்துல இல்லைனாலோ இல்லை இதயம் இல்லைனாலும் அந்த ஆன்மாவால உடல்ல சேர முடியாதுன்னு நம்புறாங்க. கடவுளை பார்க்கறது அவ்வளவு எளிதானது இல்லை, பல தடைகளை தாண்டி தான் பார்க்கணுமா. அப்படி பார்க்கறதுக்கு முக்கியமான கடவுள் ஹைக், ஷியா, ஹூ, சோபர். இந்த கடவுள்களோட துணையால தான் பாதாள உலகத்துல ஆன்மா பயணிக்குது. கடவுள் பல மந்திர மாயாஜாலங்களை தெரிஞ்ச கடவுள். அடுத்தது ஷியா கடவுள், இவர் அறிவு மிக்க கடவுள். ஹூ கடவுள் தலைக்கு மேல ஒரு நாக்கு சின்னம் இருக்குமா. இவர் பேசுற வார்த்தையில மந்திர சக்தி, கட்டளையிடும் அதிகாரம் இவருக்கு அதிகமா இருக்குமா. அடுத்தது சோபக் கடவுள், முதலைய தலையுடன் இருக்கிறாராம். ஆன்மாவை பய உணர்வு இல்லாம பாதுகாக்கிறாராம். கப்பல்ல ஒரு ஆன்மா 12 நுழைவாயில் இருக்கிற இடத்த முதல்ல வந்து சேருமா. முதல் நுழைவாயில அனுபிஸோட தூதர் வரவேற்பாராம். அடுத்த 2வது வாயிலுக்கு கப்பல்ல அந்த ஆன்மா போயிடுமா. இந்த இடத்துல பாதையானது 3 அடுக்குகளா இருக்குமா. மேல் அடுக்குல நன்மை செஞ்ச ஆன்மாவும் கீழ் அடுக்குல தீமை செஞ்ச ஆன்மாவும் இருக்குமா. இதுக்கு நடுவுல தான் புதிதாக வர ஆன்மா இருக்குமா. இந்த நிகழ்வையெல்லாம் பார்க்குற புதிய ஆன்மா நம்ம பொய் சொல்லக்கூடாது, கடவுள் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லி சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்குமா. 3வது வாயில் வந்த அந்த ஆன்மா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அந்த ஆன்மா சொல்கிற பதிலெல்லாம் புக் ஆஃப் த டெத்து அதில் எழுதி வைக்கிறாங்க. தோத்துன்ற கடவுள் தான் இதை எழுதுவாராம். நன்மை அதிகமாக செஞ்சிருந்தா ஓரிஸ் கடவுளோட ஆன்மாவை இணைப்பாங்களாம். தீமை அதிகமாக செஞ்சிருந்தா தண்டனைகள் கொடுப்பாங்களாம். செஞ்சா சொர்க்கத்துக்கும் தீமை செஞ்சா நரகத்துக்கும் யம தூதர்கள் வந்து யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. யம தர்மர் தண்டனை கொடுப்பார். சித்திரகுப்தர் நம் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வைப்பாங்க அப்படின்னு சொல்றோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் பல இடங்கள்ல எகிப்து மக்களோடும் நமக்கும் ஒத்து போறதை இங்கே பார்க்கலாம். சரியான பதில் சொன்ன இந்த புதிய ஆன்மா எல்லா வாயில்களையும் கடந்துடலாம். கடைசியா 12வது வாயில்ல ஆன்மாவுடைய இதயம் எடை போடப்படுமா. சத்தியத்தின் கடவுளான மேட் கடவுளுடைய இறக வச்சு எடை போடப்படுது. அனுபேஸ் மற்றும் தோத் கடவுள் முன்னாடி தான் ஒரு பக்கம் இரவும் மறுபக்கம் அந்த ஆன்மாவுடைய இதயமும் வச்சு எடை போடப்படுது. இதயமும் இரவும் சமமா இருந்தா நல்ல முறையில வாழ்ந்த ஆன்மா அப்படின்னு சொல்லி ஓரிஸ் கடவுள்கிட்ட அழைச்சிட்டு போவாங்களாம். இதயம் இருக்கிற பக்கம் கீழே இறங்கிடுச்சுன்னா நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்களாம். அந்த ஆன்மாவுக்கு மறுஜென்மங்கிறதே இல்லையாம். புண்ணிய ஆன்மா ஓரிஸ் கடவுளை பார்த்துட்டு அந்த ஆன்மா 12 மணி நேர பயணத்திற்கு பிறகு உடல் வைக்கப்பட்டிருக்க இடத்திற்கு வருமா. உறவினர்கள் வாய் திறக்கும் சடங்கு நடத்துறப்போ அந்த ஆன்மா வாய் வழியா தன்னோட உடல்ல போய் மறுஜென்ம வாழ்க்கையை தொடர்றதா சொல்றாங்க.